அதில் இருக்கக்கூடிய கோடான கோடி மக்கள் பாமர ஏழைகள் பாட்டாளிகள் நம்முடைய தொழிலாளி வர்க்கம். அந்த மக்கள் அவர்களை திசை திருப்புவதற்காக, அந்த மக்களின் மெய்யான எதிரிகளை அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டு விடக் கூடாது என்பதற்காக முஸ்லிம் பாமர மக்களை எதிரிகளாக திட்டமிட்டு தந்திரமாக சாகசமாக சித்தரிக்கிறார். யார் அந்த மெய்யான எதிரிகள்? இரண்டு மெய்யான எதிரிகள் இந்தியாவுக்கு இருக்கிறார்கள். ஒன்று பிராமணியம், மற்றொன்று முதலாளியம். இந்த இரண்டு எதிரிகளை காப்பாற்றுவதற்காக முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் என்று பொய்யான எதிரிகளை நமக்கு படம் காட்டுகிறார்கள் இந்த RSS பரிவாரத்தினர். தோழர்களே, நண்பர்களே, பிராமணியம் என சொல்லும் பொழுது நீங்கள் தவறாக கருதிவிடக்கூடாது, ஏதோ பிராமணர்கள் என்கிற சாதியினரை குறிப்பிடுகிறேன் என்று இல்லை. பிராமணியம் என்கிற சொல்லாட்சியை நான் பயன்படுத்தவில்லை. ஏற்கனவே நண்பர் துக்ளக் சோ பயன்படுத்தி இருக்கிறார். வெறுக்கத்தக்கதா பிராமணியம் என்று தமிழ்நாட்டிலே தமிழிலே நூல் எழுதியவர் அவர். அவரே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பிராமணியம் என்பது ஒரு சமூக கட்டமைப்பு, இட் இஸ் எ சோசியல் ஸ்ட்ரக்சர். அதனுடைய கூறுகள் மூன்று தான். ஒன்று சாதியம், வர்ணாசிரமம் என்கிற சாதியம், மற்றொன்று ஆணாதிக்கம், மற்றொன்று மூட நம்பிக்கைகள், மதத்தின் பெயரால் கொடூரமான படுமோசமான மூட நம்பிக்கைகள். இந்த மூன்று கூறுகளை கொண்டதுதான் பிராமணியம் என்கிற சமூக கட்டமைப்பு. இந்த கட்டமைப்புக்குள் கருத்தியல் ரீதியாகவும் செயல்பாட்டு ரீதியாகவும் எந்த ஒரு சாதியில் பிறந்தவரும் தன்னை பறிகொடுக்க கூடும், இரையாக்க கூடும். அப்படியாக அவர் பிராமணியவாதி ஆகக்கூடும். அந்த ஒரு குறிப்பிட்ட சாதியில தான் பிறந்திருக்குன்னு அவசியம் இல்லை. பிராமணரா சாதியிலே பிறந்தவரும் நல்ல மனிதநேயவாதியாக இருக்கலாம். பிராமணர் அல்லாத சாதியில் பிறந்தவரும் பிராமணியவாதியாக இருக்கலாம். ஒரு உதாரணம் சொல்லுவேன். இப்போ பாருங்க, இந்த நாட்டில் என்ன நடக்குது. நான் மூட நம்பிக்கையை பற்றி சொன்னேன். இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி, இந்த ஆந்திராவை ஒன்றா இருக்கிறத ரெண்டாக பிரித்து தெலுங்கானான்னு என்று ஒன்றை உருவாக்கி, தெலுங்கானாவுடைய முதல்வர் சந்திரசேகர ராவ்னு ஒருத்தர் உருவாகி, அவர் இன்னைக்கு பிரமாதமாக செஞ்சிருக்கிற வேலை என்னன்னா, மிகப்பெரிய யாகம்ங்க. கொஞ்சம் நெஞ்ச செலவு கிடையாது. 7 கோடி ரூபாய் செலவிலே ஒரு முதலமைச்சர் யாகம், 2000 பண்டிதர்களை வச்சு. எதுக்கு யாகம் நமக்கு தெரியல. மத்திய அமைச்சர்கள்லாம் வர்றாங்களாம், வந்தாங்க போனாங்க. இதில் மட்டும் ஒற்றுமை. ஆந்திர முதலமைச்சர் நாயுடுகாரும் அந்த யாகத்துக்கு போனார். கடைசி நாள் ஜனாதிபதி வர வேண்டியதாக இருந்துச்சு. எதுக்காக யாகம் நடத்துனாங்கன்னு தெரியல. யாகசாலை தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. யாகசாலையே காப்பாற்ற முடியாது இந்த யாகமா இந்த நாட்டு ஏழை மக்களை காப்பாற்ற போகிறது. இதுல இந்த நாட்டுக்கு ஒரு பெத்த பேரு தாக நீழல் எதுக்கிற மாதிரி நம்ம அரசியல் சாசனத்தின்படி இட் இஸ் எ செக்யூலர் ஸ்டேட், மதச்சார்பற்ற அரசு. ஆனால் மாநில முதல்வர் 7 கோடி ரூபாய் செலவிலே யாகம் நடத்துகிறார். அங்க போனவங்க வந்தவங்க நடத்தினவங்க எல்லாம் பிராமணர்கள் அல்ல. இந்த பிராமணிய சித்தாந்தம் என்பது எப்படி யாரை வேண்டாம் ஆனாலும் பிடித்து ஆட்டக்கூடும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இதை சொன்னேன். இன்னும் கூட நான் சொல்லுவேன், கொடூரமான பம்பாய் கலவரத்தை அந்த RSS தலைவர் பால் தாக்கரே தூண்டிவிட்ட பால் தாக்கரே பிராமணர் அல்லாதவர். ஆனால் அங்கே எத்தகைய கொடூரங்கள் நடந்தன. முஸ்லிம்கள் குறிவைத்து தாக்கப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் பம்பாய் கலவரத்திலே மாண்டார்கள் என்கிற உண்மையை சொன்ன அந்த அறிக்கையை தந்த ஸ்ரீகிருஷ்ணா பிறப்பால் ஒரு பிராமணர். இப்ப பிராமணியவாதி யாரு? பால் தாக்கரே, ஸ்ரீகிருஷ்ணா அல்ல. ஆக அந்த அர்த்தத்திலே இந்த பிராமணியம் என்பது எத்தகைய ஒரு கொடூரமான சமூக கட்டமைப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த நாட்டினுடைய ஒரு எதிரி. இன்னொரு எதிரி முதலாளியம் என சொன்னேன். இங்கேயும் கூட ஒரு விளக்கம் தேவை. நீங்கள் வாலிப பிள்ளைகள் சில விவரங்களை தெரிந்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காக பேசுகிறேன். முதலாளியம் என்றால் பாவம் சின்ன பொட்டி கடை வச்சிருக்கிறாள். ஏயா கடைக்கு ஓனர் யாரு? நான் தான். அடே அப்பா எவ்வளவு பெரிய முதலாளி.
அப்படி நினைக்கக்கூடாது. இந்த குறு சிறு நடுத்தர இந்த தொழில் நடத்துவோர் இருக்கிறாரே, இவர்களை வைத்து அல்ல முதலாளியம் என்கிற சொல். இந்த நாட்டினுடைய பன்னாட்டு பெருமுதலாளிகள், உலக பன்னாட்டு முதலாளிகள், உள்நாட்டு வெளிநாட்டு இந்த மிகப்பெரிய சொல்லப்போன பில்லியனர் என சொல்லக்கூடிய அந்த பல பல கோடிகளுக்கு சொந்தமான அந்த பெருந்தனக்காரர்கள், பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள், அவர்கள் ஆட்டி படைக்கிற இந்த பொருளாதாரம் இருக்கிறது, இந்த பொருளாதார கட்டமைப்பு இருக்கிறதே, அதைத்தான் நான் முதலாளியம் என்கிறேன். அந்த முதலாளியம் அது நமக்கு எவ்வளவு பெரிய கேடு. நண்பர்களே, இன்றைக்கெல்லாம் அந்த டிவி விவாதத்தை பற்றி சொன்னீங்க. நம்ம பாஜகவை நோக்கி எழுப்புகிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத பாஜக பேச்சாளர்கள் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, என்னங்க நீங்கள் எல்லாம் மார்க்சியம் அப்படின்னு பேசுகிறீங்க, உலகம் முழுக்க மார்க்சியம் தோற்று போச்சுங்க என்று ரொம்ப சர்வசாதாரணமாக பேசிட்டு போவாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் நான் ஒன்றை சொல்லுவேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தான் பிரெஞ்சுக்காரர் பெக்கட்டி என்பவர் கேபிட்டல் இன் 21st செஞ்சுரி, 21ஆம் நூற்றாண்டில் மூலதனம் என்று ஒரு அருமையான நூல் எழுதியிருக்கார். 15 ஆண்டு கால உழைப்பு. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய பொருளாதார புள்ளி விவரங்களை எல்லாம் சேகரித்து, அதுவும் இப்போ உள்ள புள்ளி விவரம் மட்டுமல்ல, 17ஆம் நூற்றாண்டிலிருந்து 300 ஆண்டு கால புள்ளி விவரங்களை சேகரித்து அந்த நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூலினுடைய 3ஆம் பக்கத்திலே ஒரு கேள்வியை எழுப்புவார். என்ன கேள்வி என்றால், முதலாளித்துவத்தின் குணம் என்பதே பணக்காரனுக்கும் ஏழைக்கும் இடையிலே இருக்கக்கூடிய பள்ளத்தை மேலும் மேலும் ஆழமாகவும் அகலமாகவும் ஆக்கக்கூடிய குணத்தை கொண்டது. முதலாளியம் என்றாலே ஏழை பணக்காரன் வேறுபாடு கூடும் கூடும், அது குறையாது என்று கார்ல் மார்க்ஸ் தனது மூலதனம் நூலில் சொன்னாரே, அது உண்மைதானா என்கிற கேள்வியோடு 3ஆம் பக்கம் துவங்கும். கடைசி பக்கம் கன்க்ளூஷன், அந்த இறுதி பகுதி எப்படி தெரியுமா முடியும்? கார்ல் மார்க்ஸ் சொன்னது உண்மைதான். இன்றைக்கு இந்த 300 ஆண்டு கால பொருளாதார புள்ளிவரங்களை வைத்து பார்க்கும் பொழுது, வளர்ந்த நாடுகளிலேயே பணக்காரனுக்கும் ஏழைக்கும் இடையிலான வேறுபாடு மிக அதீதமாக வளர்ந்து விட்டது. மார்க்ஸ் சொன்னது உண்மை என்று நான் சொல்லல, நீங்க சொல்லல. அவர் ஒன்றும் அடிப்படையில் மார்க்சிஸ்டும் அல்ல தாமஸ் பெக்கட்டி. அந்த பிரெஞ்சுக்காரர் ஆய்வின் அடிப்படையிலே மெய்மையை வேறு வழியின்றி உலகத்திற்கு எடுத்து சொல்லி இருக்கிறார். எங்கேயா மார்க்சியம் தோத்து போயிருக்கு? உண்மை இருக்கும் வரை மார்க்சியம் நீடிக்கும். காரணம், உண்மையின் மறுபெயர் தான் மார்க்சியம் ஐயா. அது எப்படி தோக்கும்? அந்த முதலாளியம் எவ்வளவு பெரிய ஆபத்தானது. இந்த 2 பெரும் எதிரிகள் இந்தியாவிலும் இருக்கிறார்கள். இந்திய வெகு மக்களுக்கும் எதிரிகளாக இருக்கிறார்கள். அவர்களை தோற்கடிக்க வேண்டும், அவர்களை முறியடிக்க வேண்டும். அவர்களுக்கு எதிராக இந்து வெகு மக்கள், 80 விழுக்காடாக இருக்கக்கூடிய இந்து வெகு மக்கள் கிளர்ந்து எழுந்துவிடக் கூடாது என்கிற காரணத்தினால் அந்த சதி திட்டத்தோடு இந்து மக்களை முஸ்லிம் மக்களுக்கு எதிராக, கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக திசை திருப்பிவிட பார்க்கிறது RSS பரிவாரம் என்கிற திருக்கூட்டம். இதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்னென்ன உத்திகள் எல்லாம், விதவிதமான தந்திரங்கள். இப்போ கொஞ்ச காலமாக என்ன வண்டி ஓடிச்சு? மாட்டுக்கறி சாப்பிடாதேன்னு ஓடிச்சு. ரொம்ப தீவிரமா மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது, அதுக்கு சட்டங்கள். மகாராஷ்டிராவிலே சட்டம், ராஜஸ்தானிலே சட்டம், இமாச்சல பிரதேசத்தில் சட்டம். ஒவ்வொரு மாநிலமா பாஜக ஆளுகிற மாநிலங்களில் வரிசையாக சட்டம். வெறும் பேச்சளவில் அல்ல. மகாராஷ்டிரா சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? நீங்க மாட்டுக்கறி வச்சிருந்தா 3 ஆண்டு முதல் 10 ஆண்டு வரை சிறை தண்டனை. கஞ்சா பொட்டலை இருந்தா கூட தப்பிச்சிடலாம், மாட்டுக்கறி வச்சதுக்கு கண்டல் தான். இப்படி ஒரு சட்டம் போட்டு இருக்கிறார்கள். ஆகவே மாட்டுக்கறி சாப்பிடாதே என்று அவர்கள் உத்தரவு போட்டால், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சென்னையில் என்ன செஞ்சுச்சுன்னா, பொது இடத்திலே மாட்டுக்கறி சாப்பிடுவோம் வந்து பார் என்று சொன்னார். விவாதத்தில் சொன்னார் பாஜக காரு, எங்க அருணா நீங்க மாட்டுக்கறி சாப்பிட்டதா போட்டோ வந்திருக்குது, அது சட்ட விரோதம், ஆகவே உங்களை கைது செய்யணும்னாப்ல. எனக்கு இதை விட மகிழ்ச்சி வேறு ஒன்றும் இருக்க முடியாது. கைது
செய்து பார். தமிழ்நாட்டிலே அதிமுக என்கிற பெயரிலே ஆட்சி நடத்துகிறவர்கள் என்னை எதற்காக வென்றால் மாட்டுக்கறி சாப்பிட்டேன் என்கிற காரணத்தினால். அதை விட கேவலப்படுத்த முடியுமா அண்ணா நாமத்தை? நாமங்கிற பேர் எவ்வளவு பொருத்தமா இருக்கு. செய்து பாருங்க. ஆனால் அதை வச்சு எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சார இயக்கத்தை நடத்தினாங்க. நாங்க மாட்டுக்கறி சாப்பிட்ட உடனே பாஜகவுடைய எச் ராஜா அவர் ஒன்றும் சாதாரணமானவர் அல்ல, தேசிய செயலாளர். அவர் சொன்னாரு, நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்டால் நான் பன்றிக்கறி சாப்பிடுவேன். நான் சொன்னேன், அது உங்க விருப்பம், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. உடனே இந்துமணியினுடைய பெரியவர் ராமகோபாலன் சொன்னார், மாட்டுக்கறி சாப்பிடுவதற்கு பதிலாக மனித மலம் சாப்பிடலாம்னார். நான் சொன்னேன், அது உங்க விருப்பம், எங்களுக்கு ஆட்சேபனை. நண்பர்களை தோழர்கள், நான் வேடிக்கைக்காக சொல்லல. எங்கேயாவது இவ்வளவு பெரிய தலைவர்கள் என சொல்லப்படுகிறவர்கள் இப்படி பேசுவாங்களா? நான் உண்மையிலே எதிர்பார்க்கல ஒரு மத்திய அமைச்சர் இப்படி பேசுவார் என்று, அல்லது இப்படி பேசுகிறவர் மத்திய அமைச்சராக வருவார் என்று. அதான் சொன்னேன் ஆரம்பத்திலேயே, இதான் நான் எதிர்பார்க்கல. ஹரிராஜ் சிங் என்கிற மத்திய அமைச்சர் பேசுகிறாரு. ஆட்டுக்கறி சாப்பிடுவது மனைவியோடு உறவு கொள்வது, ஆனால் மாட்டுக்கறி சாப்பிடுவது என்பது தங்கையோடு உறவு கொள்வது. இவர்களா இந்துக்களுக்காக பேசுகிறவர்கள்? யோசிக்கணும். நான் நல்ல விவாதத்திலாம் சொல்றது, இந்துக்களின் 1ஆம் நம்பர் எதிரி யார் என்றால் RSS, பாஜக, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி. நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது. நியாயமாக நிச்சயமாக முஸ்லிம்களுடைய உரிமைகளுக்காக, கிறிஸ்தவர்களுடைய உரிமைகளுக்காக, அனைத்து மத சிறுபான்மையுடைய உரிமைக்காக நாம் பேச வேண்டும். காரணம், நாம் ஜனநாயகவாதிகள். ஆனால் மிக முக்கியமான ஒரு உண்மையும் சொல்லணும், இந்துக்களை பூரா இவங்கிட்ட விட்டுறக்கூடாது. இந்துக்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையோரும் நம்முடைய பாட்டாளி மக்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆனால் இந்த திருக்கூட்டம் இந்துக்களுடைய பாட்டாளி மக்களுக்கும் 1ஆம் நம்பர் எதிரிகள் என்பதை சொல்லணும். முதல் விஷயம், ஏன் இவர்கள் எதிரி என்றால், சகோதரர்களாக மாமன் மச்சானாக பழகக்கூடிய, பழகி வருகிற இந்து முஸ்லிம் உறவை இவர்கள் கெடுக்கிறார்கள். ஒன்று மாட்டுக்கறிங்கிறாங்க, ராமன்னு பேசிட்டு வந்தாங்க, ராமனை நடுத்தருவில் விட்டுவிட்டு மாட்டை பிடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ மாடு அவ்வளவா பிரயோஜனமாக படலை. இப்போ 2 நாளாக விவகாரம் என்னன்னா, மீண்டும் ராமரை பிடிச்சிட்டாங்க. இப்போ அயோத்தியில் கற்கெல்லாம் போய் இறங்கியிருக்கு. கேட்டால் நம்ம நாட்டில் ஒரு அமைச்சர் இருக்கார், கலாச்சாரத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கார், மகேஷ் சர்மான்னு ஒருத்தர். அவர் சொல்கிறாரு, இந்த கல்லெல்லாம் அயோத்தியில் போய் இறங்கியதுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டு. பிறகு யாருங்க? விஸ்வ இந்து பரிஷத். விஸ்வ இந்து பரிஷத் யாருங்க? அது RSS உடைய ஒரு அமைப்பு. RSS யாருங்க? RSS தான் எங்களுடைய குரு. ஆனால் எங்களுக்கு விஸ்வ இந்து பரிஷத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இது என்னையா தர்க்கம்? எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகள் தானே. ஆக மீண்டும் அவர்கள் ராமனை பிடித்து கொண்டு வருவார்கள். விதவிதமான தந்திரங்கள். இவ்வளவுடைய நோக்கம், பிரதான எதிரியாகிய, மெய்யான எதிரியாகிய, நான் விளக்கம் சொன்னதன் அடிப்படையிலே அந்த பிராமணியமும் முதலாளித்துவத்தையும் எதிர்த்து மக்கள் எழுந்துவிடக்கூடாது என்பதுதான். இவர்கள் இந்துக்களுக்காக இல்லை என்கிற விஷயத்தை நான் ஒரு குறிப்பிட்ட விவகாரத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுகிறேன், நிரூபிக்க விரும்புகிறேன். இந்த விவாதங்கள்லாம் பேசும்போது அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, நாங்கள் இந்துக்களுக்காக இருக்கோம். நான் சொன்னேன், நீங்கள் இந்துக்களுக்காக இல்லை. எதை வச்சு சொல்றீங்க? ஏயா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று மண்டல் குழுவுடைய அடிப்படையிலே 27% இடஒதுக்கீடு விபி சிங் அரசு கொண்டு வந்த பொழுது அதை எதிர்த்து கலகம் செய்தது RSS இல்லையா? நேரடியாக அதை எதிர்த்து கலகம் செய்தால் பாஜகவுடைய முகத்திரை கிழிந்துவிடும் என்கிற காரணத்தினால் அயோத்தியை நோக்கி ராமருக்கு வீடு கட்ட வேண்டும் என்று ரத யாத்திரை புறப்பட்டாரே அத்வானி. அதனுடைய நோக்கம் என்ன? பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு மத்திய அரசிலே கூடாது என்பதுதானே. பிற்படுத்தப்பட்ட மக்களில் ஆக பெரும்பாலும் யார்? இந்துக்களா இல்லையா? அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட இந்துக்களின் எதிரி யார்? இந்த RSS, பாஜக, இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி. இப்படித்தான் நம்ம போஸ்ட் பண்ணணும். இது உண்மையும் கூட, நம்ம ஒன்று இட்டுக்கட்டி சொல்லல. இன்னும் கூட நான் அதான் கேட்டேன். இன்றைக்கு சில புள்ளிவிவரங்கள் வந்திருக்கு. மத்திய அரசுக்கிட்ட ஒரு பத்திரிகையில் வந்திருக்குது,
இந்த தகவல் அறியும் சட்டத்தின் அடிப்படையில் ஒருத்தர் கேட்டிருக்கார், ஐயா மண்டல் குழு பரிந்துரையின்படி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு மத்திய அரசுடைய பணிகளில் வந்தாச்சு, உண்மையிலேயே எத்தனை சதவீதம் நிரப்பப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காரு ஒருத்தர். பதில் என்ன தெரியுமா? வெறும் 12%. ஒப்புக்கொண்டது 27%, நிறைவேற்றப்பட்டிருப்பது 12%. ஆக இதனால் பலன் அடையாமல் போனது பிற்படுத்தப்பட்ட மக்கள். அவர்களில் பெரும்பாலோர் இந்துக்களா இல்லையா? நிரப்ப தயாரா மோடி அரசு மீதி 15 விழுக்காட்டை? அதனால் பலனடைய போவது இந்துக்கள் தானே. எங்க வர சொல்லுங்க. அதே போல தாழ்த்தப்பட்ட மக்கள் 18% அவங்களுக்கு தரணும், தந்திருக்காங்க. எங்க? 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு பணிகளில் மட்டும்தான். ஆனால் முதல் IAS IPS வெறும் 4% இடம்தான் நிரப்பப்பட்டிருக்கிறது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. மீதி 14% தர தயாரா? அவர்கள் இந்துக்கள் இல்லையா? அதனால தான் சொன்னேன், நீங்க இந்துக்களுடைய மிகப்பெரிய எதிரி. இன்னும் கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி அற்புதமான ஒரு விஷயத்தை கிளப்பினார். அண்ணல் அம்பேத்கருடைய 125வது பிறந்த நாளை ஒட்டி அரசியல் சாசன தினம் என்று இந்த மக்களவை, இந்த நாடாளுமன்றம் 2 தினங்கள் நடந்தது. தனியார் நிறுவனங்களிலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் இடஒதுக்கீடு தந்தாக வேண்டும், தயாரான்னு கேட்டார். எங்க அதனால பலனடைய போவது இந்துக்கள் தானே. நீங்க தான் இந்துக்களுக்காக இருக்கிற கட்சி தானே பாஜக, அப்படித்தானே சொல்றீங்க. அது உண்மை என்றால் தனியார் துறையிலே இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் தயாரா? அதானி அம்பானி கிட்ட போய் பேச முடியுமா மோடி? ஐயா உங்களுக்கு நாங்கள் எவ்வளவு சலுகை தர்றோம், உங்களுக்கு கூட ஒரு சந்தேகம் எல்லாம் வேறு சிலரையும் கேட்கலாம். அது நாங்கள் தனியார் துறையில் போய் இடஒதுக்கீடு, பொதுத்துறைனா சரி. தந்தது காங்கிரஸ் அரசு முந்தைய, இப்பொழுது தொடர்ந்து தருவது பாஜகவுடைய மோடி அரசு. இந்த சிலிண்டர் எரிவாயு, சமையல் எரிவாயு, அதில் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் உள்ளாலும் கிடையாது. நாங்கள் அப்போவே சொன்னோம், நீ இந்த வங்கி கணக்கு துவக்கிறத சாதனை மாதிரி சொல்கிறீங்க, அது முடிவில் வேதனையாகத்தான் ஆக போகுது. நீங்கள் துவக்கிறதுனுடைய நோக்கமே என்னன்னா, எங்களை எல்லாம் 600 ரூபா கொடுத்து சிலிண்டரை வாங்க வச்சு பழக்கி பிறகு என்ன செய்வீங்கன்னா, அந்த 200 ரூபா போடுறீங்களே எங்கள் அக்கௌண்ட்டில், அதை கட் பண்ணிடுவீங்க. நாங்கள் 600 ரூபா கொடுத்து பழகியாச்சு, தொடர்ந்து வாங்க போகிறோம். பக்கா ஏமாத்து வேலை செஞ்சால் இந்த கவர்மெண்ட்டே காலி ஆயிடும். மோடிஜியை கொண்டு வந்ததே அவங்க தானே. ஆக இவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து, அவர்களுக்கு சகாய விலையில இடம் கொடுத்து, சகாய விலையிலே மின்சாரம் கொடுத்து, இவ்வளவு செய்திருப்பது இந்த சமுதாயம். ஆகவே இந்த சமுதாயத்துக்கு உரிமை இருக்கிறது. இடஒதுக்கீடு கொடு. சமூக நீதி என்பது பொதுத்துறை மட்டுமல்ல, தனியார் துறையும் வழங்கியாக வேண்டும். இதை செய்ய அவர்கள் தயாராக இல்லை, ஆக மாட்டார்கள். காரணம், அவங்களுடைய நோக்கம் இந்த நாட்டில் பிராமணியத்தையும் முதலாளித்துவத்தையும் கட்டி காப்பாற்ற வேண்டும். அதனால தான் நான் சொல்கிறது, பிஜேபின்னா ரொம்பால் நினச்சிக்கிட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சின்னு. பிஜேபி என்றால் அதனுடைய உண்மையான பொருள் பிராமணிய ஜனதா கட்சி. அதனால தான் அவங்க இப்படி இருக்காங்க. இந்த உண்மையை நாம் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு சொல்லியாக வேண்டும். அது பெருமளவுக்கு தமிழக மக்களை சென்றடைஞ்சதாக நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா தமிழ்நாட்டுடைய நிலைமை ரொம்ப சோகம். பெரியார் அண்ணா வழியில் வந்ததாக திமுக தலைவர் கலைஞர்